காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை யோசுவாவின் புஸ்தகத்தில் 14வது அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகத்தில் 14வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 6வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவின் இடத்திலே வந்தார்கள். கேனாசியனான எப்புனேயின் குமாரனாகிய காலேப் அவரை நோக்கி, காதேஸ் பர்னாயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயுடைய சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாயிருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு உத்தரவு கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைந்து போக பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே, நீங்கள் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்றும் சொல்லி ஆணையிட்டார். இப்பொழுது இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடு சொல்லி இப்பொழுது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயது உள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமாய் இருக்கிறதற்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. இங்கே பார்க்கும் பொழுது காலேப் தேசத்தை யோசுவா சுதந்தரித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு சாதிகளையும் துரத்தி ஜெயித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது காலேப் யோசுவாவின் இடத்துல ஒரு அழகான காரியத்தை கேட்கிறார். எண்ணாகமத்தின் புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் வாசல்ல வந்திருக்கிறார்கள். அங்கே மோசே கோத்திரத்துக்கு ஒருவராக 12 பேரை தெரிந்து கொண்டு தேசத்தை வேவு பார்க்க அனுப்பின பொழுது அங்கே தேசத்தை வேவு பார்ப்பதற்காக இருந்தார். காலேப் ஒருவராக இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது இந்த காலேப் 40 நாட்கள் தேசத்தை சுற்றி பார்த்து விட்டு திரும்பி வந்தார்கள். 40 நாட்கள் தேசத்தை சுற்றி பார்த்து விட்டு திரும்பி வந்த அந்த நேரத்திலே இஸ்ரவேல் புத்திரரில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக அங்கே 10 பேர் ஒரு விதமாக சாட்சி கொடுக்கிறாங்க. என்னன்னா, அந்த 12 பேர்ல 10 பேர் தாங்கள் கண்டதையும் கேட்டதையும் அப்படியே சொல்றாங்க. தேசம் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசமாகத்தான் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த தேசத்தில் இருக்கிறதான எதிர்மறையான சில காரியங்களையும் சொன்னார்கள். அங்கே கானானியர்கள் கடலோரத்தில் இருக்கிறார்கள், எம்மோரியர்கள் மலை நாட்டில் இருக்கிறார்கள். இப்படி பலவிதமான காரியங்களை சொல்லி ஜனங்களின் இருதயத்தை கரைந்து போக பண்ணினார்கள். யோசுவா ஒரு வார்த்தை சொல்லவில்லை. அப்பொழுது காலேப் மாத்திரம் எழுந்து, இது நம்ம சில நாட்களுக்கு முன்னாக பார்த்தோம், நாம் அதை உடனே சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே இந்த வார்த்தை பார்க்க முடியும். இப்படி காலேப் சொன்ன உடனே கர்த்தர் அந்த நேரத்திலே காலேபை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களிலே நாங்கள் செத்து போவோம் சாவோம் என்று சொன்ன அத்தனை பேரும் செத்து போவீர்கள், ஆனால் எப்புனேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் என்னை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் அவன் கால்
அவனுக்கும் அவன் சொல்லும் பொழுது, அப்பொழுது காலேபுக்கு 40 வயது என்று வேதம் சொல்லுகிறது. 40 வயசு. இப்பொழுது அதன் பிறகு அங்கிருந்துதான் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் கர்த்தர் நீங்க 14 என்னாகும் 14ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா தெரியும். அங்கே 28ல இருந்து 35 வரைக்கும் படிச்சீங்க, 36 வரைக்கும் படிச்சீங்கன்னா தெரியும். அங்கே ஆண்டவர் என்று சொல்லுவார், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் நான் உங்களுக்கு செய்வேன். செத்து போவீர்கள் என்று சொன்ன அத்தனை பேர் நீங்கள் செத்து போவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் தேசத்தை நீங்கள் சுற்றி பார்த்த ஒவ்வொரு நாள் இலக்கத்தின்படியே 40 நாள் இலக்கத்தின்படியே உங்கள் அக்கிரமத்தை நீங்கள் 40 வருஷம் சுமந்து தீர்ப்பீர்கள் என்று ஆண்டவர் தன்னுடைய உடன்படிக்கைக்கு வந்த மாறுதல் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறார். இப்படி அவருடைய உடன்படிக்கை மாறி விடுகிறது. பின்பு அங்கிருந்துதான் மறுபடியும் அவர்கள் பின்னால் திரும்பி நடக்கிறாங்க. அடுத்த 40 வருஷங்கள் அவர்கள் வனாந்தரத்திலேயே நடக்கிறார்கள். அந்த 40 வருஷத்தில் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே அந்த சந்ததி இருந்த ஒவ்வொருவரும் மரித்து போகிறார்கள். இப்படி காரியங்கள் போகிறது. ஆண்டவருடைய வாக்கின்படி ஆண்டவர் காலேபுக்கு ஆசீர்வாதம் சொன்னது போலவே காலேபும் அவனுடைய குடும்பமும் அந்த சந்ததி நல்லாவே இருக்குது. கர்த்தருடைய பாதுகாப்போடு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு இருக்கிறது. இப்ப மோசேயின் காலம் முடிஞ்சிருச்சு. இப்பொழுது யோசுவாவின் காலத்திலே வந்திருக்கிறார்கள். தேசத்தை சுதந்திரிக்கிறார்கள். அந்த நேரத்தில் திடீர்னு காலேப் நிற்கிறார். யோசுவாவும் காலேபும் ஆரம்ப கால நண்பர்கள். அவர்கள் 12 இந்த தேசத்தை வேவு பார்க்க போன அந்த 12 பேர் 2 பேரும் இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது காலேப் நிற்கிறாரு. மோசே நாட்களிலே அன்றைக்கு நடந்த காரியத்தை இப்பொழுது காலேப் யோசுவாவுக்கு நினைப்பூட்டுறார். அன்றைக்கு கர்த்தர் மோசே கொண்டு எங்களுக்கு சொன்னார், எங்கள் தேசத்திலே உங்களையும் உங்கள் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கால் மிதிக்கும் தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னார். அதை சொல்லி இப்பொழுது 45 வருஷம் ஆயிடுச்சு. அந்த சம்பவம் நடந்து இப்ப 45 வருஷம். இப்பொழுது நான் 85 வயது உள்ளவர் சொல்றாரு. அன்னைக்கு எனக்கு 40 வயசு, இப்ப 45 வயசு கடந்திருக்கு. வருஷத்தை தாண்டி இப்பொழுது எனக்கு 85 வயசு ஆயிடுச்சு. ஆனால் அன்றைக்கு எனக்கு இருந்த அதே பலன் இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது. காலை அழக சொல்ற, எனக்கு 40 வயசுல யுத்தத்துக்கு போகிறதற்கு எனக்கு சரீரத்தில் என்ன பலன் இருந்ததோ, இப்ப இந்த 85வது வயசுல எனக்கு அதே பலன் இருக்கிறது. என் பலன் குறுகி போகவில்லை. ஆகையினாலே எங்களுக்கு நீ தேசத்திலே இந்த பகுதியெல்லாம் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். அதாவது எந்த ஜனங்கள் மலை நாட்டில் எமோரியர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்றார்களோ அந்த மலை நாட்டை எங்களுக்கு தாரும் அப்படின்னு கேட்கிறார். அதாவது சமவெளியில் இருக்கிறவர்களுக்கு அந்த மலை நாட்டுல போய் பிடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எடுத்துங்க, மலை நாடுன்னா இப்ப நமக்கு நம்ம சொன்ன ஹில் ஸ்டேஷன். இப்போ கோத்தகிரி, ஊட்டி, குன்னூர் இதெல்லாம் மலை நாடு. அப்போ ஹில் ஸ்டேஷன் அது குளிர்ச்சியான பகுதியா இருக்கும், நல்ல அருமையான இடம், செழிப்பா இருக்கும். அந்த இடத்தை காலை கேட்கிறார். ஆனால் மலை நாட்டை பிடிக்கிறதுன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்ப நம்மளே இப்போ சென்னையில பிறந்து வளர்ந்தவங்க, மற்ற நார்மல் பிளைன்ஸ்ல பிறந்து வளர்ந்தவங்களுக்கு இந்த மலை நாட்டுல போனாக்க நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் நமக்கு பாதிக்கும். இப்ப இருக்கிற மாதிரி இந்த ஃப்ரெஷ்னஸ் நம்ம அங்க போல இருக்க முடியாது. அந்த குளிர் நம்மை தாக்கும். அந்த குளிர்ல நம்ம ஆக்டிவா இருக்க முடியாது. அந்த குளிர் நம்மளை பாதிக்கும். நம்மளை செயல்படுவது அது தடுக்கும். அப்ப இதுல பழக்கினவர்களுக்கு அங்க போய் நம்ம செயல்படுறது சாதாரண விஷயம் கிடையாது, கஷ்டமா இருக்கும். அப்போ இவர்கள் இதுவரைக்கும் வனாந்தரத்துல வந்திருக்கிறாங்க 40 வருஷம். இப்போ இந்த யுத்தம் எல்லாம் செஞ்சு இப்போ இன்னொரு 5 வருஷம் ஆயிருக்குது, 45 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப இந்த சூழ்நிலையிலே அந்த மலை நாட்டை எங்களுக்கு தாரும், நீங்க ஓகேன்னு சொன்னா போதும். யோசுவாட்ட கேட்கிறார், நீங்க ஓகேன்னு சொன்னா போதும், நீங்க ஜெயிச்ச ஒண்ணு எங்களுக்கு கொடுக்க வேண்டாம், ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா போதும். நாங்கள் போய் அந்த மலை நாட்டை யூத புத்திரராகிய நாங்கள் போய் அந்த மலை நாட்டில் இருக்கிற எமோரியர்களை துரத்தி நாங்கள் அந்த தேசத்தை, அந்த பகுதியை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம், அந்த பகுதி எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்டு வாங்குகிறார். அந்த இடத்த எங்களுக்கு நீங்க அலாட் பண்ணி கொடுங்க யோசுவா, நீங்க தான் தலைவர், அந்த இடத்தை நீங்க எடுத்துக்கொண்டு சொல்லுங்க, நாங்களே போய் யுத்தம் பண்ணி
அதை ஜெயித்து எடுத்துக் கொள்கிறோம் என்று சொல்றேன். எவ்வளவு பெரிய ஒரு சவால் பாருங்க. எப்போ? 85 வயசுல. 40 வயசுல எனக்கு இருந்த அதே பலன் இப்ப 85 வயசுல இருக்கிறது. 40 வயசுல எப்படி யுத்தத்துக்கு போனேனோ இந்த 85 வயசுல என்னால யுத்தத்திற்கு போக முடியும். யோசிச்சு பாருங்க. 85 வயசு உள்ள ஒரு மனிதன் நான் யுத்தம் செய்ய போறேன்னு நிக்கிறாரு. அதுலயும் சவாலா சொல்றாரு, சேலஞ்ச சொல்றாரு. அன்னைக்கு இருந்த அதே பலன், அந்த 40 வயசுல எனக்கு இருந்த அதே பலன் இப்ப 85 வயசுல எனக்கு இருக்குது. நான் யுத்தத்துக்கு போறேன். போய் அந்த மலைநாட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் நான் துரத்தி விட்டு அதை நாங்கள் சுதந்தரித்து எங்கள் கோத்திரத்திற்கு அதை நாங்கள் சுதந்திரமாய் எடுத்துக் கொள்ளுகிறோம் என்று கேட்டு வாங்கி யோசுவா அனுமதி கொடுக்க அதற்கு மெய்யாகவே அவர்கள் போய் யுத்தம் செய்து அந்த மலை நாட்டை பிடிக்கிறார். யோசிச்சு பாருங்க, இது எப்படி சாத்தியம்? 40 வயசுல யுத்தத்துக்கு போறது போல 85 வயசுல யுத்தத்துக்கு போறாரு. 85 வயசுல அந்த மலை நாட்டை பிடிக்கிறாரு. 85 வயசுல அவருடைய வார்த்தையின்படி அவர் ஜெயிக்கிறார். எப்படி இது நடக்கிறது? வேற ஒண்ணுமே கிடையாது. 40 வயசுல அவர் என்ன சொன்னாரோ அது 85 வயசுல அப்படி நடக்குது. 40 வயசுல அவர் சொல்றாரு, காலேப், நான் என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். நான் உத்தமமா பின்பற்றினேன். என்னுடைய இருதயம் ஆண்டவருடைய வார்த்தையினால் நிறைஞ்சிருந்துச்சு. ஆண்டவருடைய வார்த்தையின்படி பேசினேன். என் சிந்தனை எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையால் நிறைஞ்சிருந்துச்சு. நான் பார்க்கிறபடி நான் பேசல, கேட்கிறபடி நான் பேசல, சுத்தி இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் நான் பேசல. என் இருதயம் ஆண்டவரையே பற்றி இருந்தது. அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதுதான் என் உள்ளத்துல இருந்துச்சு. நான் பார்க்கறதெல்லாம் என் உள்ளத்துல இல்லை. இப்பவும் சொல்றேன், இந்த 85 வயசுல 40 வயசுல என்ன சொன்னோம் அதே சிந்தனை எனக்கு இப்ப இருக்குது. 40 வயசுல என்ன சொன்னேன்? நாம் உடனே போய் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ள நான் சொன்னேன். இப்ப 85 வயசுலயும் அதே நான் சொல்றேன். நாங்கள் உடனே போய் அதை சுதந்திரிக்கிறோம், எளிதாய் எங்களால் அந்த மலை நாட்டை பிடிக்க முடியும். அப்போ அந்த பலன் எங்கிருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைக்குள் இருந்து, அந்த வார்த்தையின் மேல் வைக்கிற விசுவாசத்தில் இருந்து அந்த பலனை காலேப் பெற்றுக் கொள்ளுகிறார். நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ, ஆண்டவருடைய காரியத்தில் எதை விசுவாசிக்கிறீர்களோ அது தேவனுக்கு ஏற்றதாய் இருந்தால், தேவனுக்குரியதாய் இருக்கும் பொழுது உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆகும். உங்கள் விசுவாசத்துக்குரிய பலன் உங்கள் வாழ்க்கையில வரும். நீங்கள் பலம் உள்ளவர்கள் என்பதை விசுவாசித்தால் அந்த பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். நீங்கள் பலவீனர்கள், ஐயோ நம்ம தோத்து போவோம், நம்மளால முடியாது, நம்மளால எங்க செய்ய போறோம், நம்ம என்னத்தை பண்ண முடியும் என்று எதிர்மறையான சிந்தனையில நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அதுவே உங்களை பலவீனப்படுத்திவிடும். புரியுதா? எதிர்மறையான சிந்தனையில் இருப்பீங்கன்னா அதுவே உங்களை பலவீனப்படுத்தும். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சிந்தனை என்பது ரொம்ப முக்கியம். சில தேவ பிள்ளைகளை பார்ப்போம், நான் பார்ப்பேன். சிலர் எனக்கு அவங்கள்ட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். என்னன்னா, நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுவோம், அது ஒரு டஃப்பான டாஸ்கா தான் இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணலாம் பாஸ், அதெல்லாம் பாஸ் ஒன்றும் இல்லை பாஸ்ல பண்ணிடலாம் பாஸ் அப்படின்னா, இதெல்லாம் ஈஸி தான் சார், உடனே பண்ணிடலாம் பாஸ் அப்படின்னா. அவங்களுடைய அந்த அப்ரோச் நல்லா இருக்கும். அப்போ அவங்க கிட்ட அந்த காரியத்தை நம்ம சொல்லும் பொழுது அப்படியே கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். அப்படியே ஒர்க் அவுட் ஆகும். இது என்ன பாஸ், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு. அது உண்மையிலேயே கொஞ்சம் பெரிய விஷயமா தான் இருக்கும். ஆனா உங்களுடைய அப்ரோச் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னா. அப்போ ஆண்டவருடைய பார்வையில இந்த அப்ரோச் ஆண்டவருக்கு ரொம்ப அருமையானது. எதையுமே ஆண்டவருக்குள்ள நம்ம வச்சு பார்க்கணும். ஆண்டவருடைய வல்லமைக்குள்ள வச்சு பார்க்கணும். ஆண்டவருடைய வசனத்துக்குள்ள வச்சு பார்க்கணும். நம்முடைய சூழ்நிலைகளை வச்சு பார்க்க கூடாது. சிலர்கிட்ட நம்ம எதை சொன்னாலும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் கஷ்டம்,
இதெல்லாம் செய்ய முடியாது. இப்படி நம்மளுடைய விசுவாசத்தையே கெடுக்கிற மாதிரி பேசுவாங்க. நம்ம செய்யணுன்ற ஒரு தெளிவு இருக்கும். அதெல்லாம் கஷ்டம் பாஸ்டர், அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் செய்ய முடியாது. அப்படி நம்மளுடைய விசுவாசத்தையே கெடுக்கும்படி எதிர்மறையான வார்த்தையை பேசுவாங்க. அவங்க கிட்ட நம்ம பேசும்பொழுது நம்முடைய விசுவாசம் பாதிக்கும். நான் பெரும்பாலும் அப்படிப்பட்டவங்க நிறைய ஷேர் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்முடைய விசுவாசத்தை கெடுப்பாங்க. முடியாது 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 நடக்காதுட்டே இருப்பாங்க. நான் அப்படிப்பட்ட நபர்கிட்ட எதையுமே ஷேர் பண்ண யோசிப்பேன். பிரச்சனை நல்லா சொல்றேன் கேளுங்க. நம்ம லைஃப்ல ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையோடு இசைஞ்சு அதை விசுவாசித்து அதிலேயே டிராவல் பண்ணீங்கன்னா அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்தபடி உங்கள் வாழ்க்கையும் இருக்கும். இருக்கும். ஆனா முடியாது, நடக்காது, கிடைக்காது, வாய்க்காது இப்படின்னு சூழ்நிலைகளை பார்த்து அதையே சிந்தித்து அதையே மனதிலே வைத்து அதையே செய்கிறவர்கள் அந்தபடி ஆயிடும். இது நான் சொல்ற ஒரு பிரமாணம் கிடையாது, வார்த்தை கிடையாது, சாதனை என்னுடைய கற்பனை கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை விடுதல். நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீங்க எண்ணாகமம் 14ஆம் அதிகாரத்துல 28 அதை எடுத்து படிக்க டைம் ஆயிடுச்சு. எண்ணாகமம் 14ஆம் அதிகாரத்துல நீங்க எடுத்து பாருங்க, 28-36 வரைக்கும் படிச்சு பாருங்க. அது ரொம்ப தெளிவா சொல்வாரு. அப்ப நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு நான் செய்வேன். செத்து போவீங்கன்னு சொன்னீங்க, செத்துருவீங்க. ஆனா காலேப் சொன்னாரு, நாம் அதை உடனே சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். அப்படியே அது நடக்கும். 45 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அது அப்படி நடந்துச்சு. 45 வருஷம் கழிச்ச பிறகும் அது அப்படியே நடக்குது. காலேபுடைய மைண்ட்ல இருந்து அந்த ஃபெய்த் அவருடைய பாடியில ரிஃப்ளெக்ட் ஆகுது. புரியுதுங்களா? உங்கள் விசுவாசம், ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் உங்கள் லைஃப்ல வாழ்க்கையில் அது வெளிப்படும். நீங்கள் பலவீனர்களாகவே நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா அந்த பலவீனம் தான் கூட மேற்கொள்ளும். பலம் உள்ளவர்களாய் ஆண்டவருடைய வசனத்தை பிடித்துக் கொண்டு நில்லுங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு என்ன வேணாலும் செய்ய முடியும். அதற்கு உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளும் பலப்படுத்தப்படும். உங்கள் விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருந்தா நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. உங்கள் விசுவாசம் வீக்கா இருந்தா நீங்களே வீக் ஆயிடுவீங்க. ஃபெய்த்ல தான் எல்லாமே ஆபரேட் ஆகுது. சரிங்களா? அதனால தேவ பிள்ளைகள் என்னைக்குமே சூழ்நிலைகளை பார்த்து எதிர்மறையான சிந்தனைகளிலே வாழ்க்கையை பற்றக்கூடாது. ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்க, அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க, அதை விசுவாசிங்க. அந்த வார்த்தையின் மேல வைக்கிற விசுவாசம் 45 வருஷம் கழிச்ச பிறகு அது அப்படியே இருந்துச்சு, அப்படியே நடந்துச்சு, நிறைவேறுச்சு, லைவ் லிட்டரலா நடந்துச்சு. அதைத்தான் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, காலேப் தன்னுடைய 40வது வயதிலே நாம் அந்த தேசத்தை உடனே சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அடுத்து 45 வருஷங்கள் கழித்து 85 வயதிலும் ஆண்டவரே அந்த எமோரியர்கள் குடியிருக்கிற அந்த மலை நாட்டை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி எந்த மலை நாட்டை குறித்து அன்றைக்கு பயந்தார்களோ அந்த மலை நாட்டை எங்களுக்கு தாரும் என்று கேட்டு 85 வயதிலும் அதே பலத்தோடு யுத்தத்திற்கு சென்று ஜெயிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. எங்கள் விசுவாசம் எங்களுக்குள் எவ்வளவாய் பலனாய் இருக்கிறது. எங்கள் விசுவாசம் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பலத்தை எங்களுக்கு தருகிறது. ஆண்டவரே, நாங்கள் எதிர்மறையான சிந்தனைகள் காண்கிறதையும் கேட்கிறதையுமே பேசாமல் சிந்திக்காமல் தேவரீருடைய வார்த்தையை எங்கள் இருதயத்தில் நிறைத்ததன்படி வாழ ஆண்டவர் கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் தேவ பலத்தால் நிறைத்து நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். காத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, நடத்துங்க, மகிமைப்படுங்க. சோதரிக்கிறோம். துதியான மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை